அவங்க மாற மாட்டாங்க. ஆனா 10 வருஷம் நம்ம கூட நல்லவங்களா இருப்பாங்க. 10 வருஷம் நீங்க இஸ்ரேலிய உளவுத்துறை, இப்ப இன்னும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை, இவங்க எல்லாம் ஒரு நபரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல எல்லாம் போய் தூக்கிட்டு வந்துட மாட்டாங்க. இல்லைன்னா 3 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல ஒரு வாரத்துல எல்லாம் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வர மாட்டாங்க. அந்த மனுஷனை 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு 10 வருஷம் தாண்டி தான் அந்த மனுஷனை எடுப்பாங்க. அது வரைக்கும் சந்தேகப்படாதது மாதிரி அந்த மனுஷனுடைய வீட்டில் பால் விற்கிற மாதிரி போவாங்க, அந்த மனுஷனுடைய வீட்டில் துடைக்கிறது மாதிரி போவாங்க. இந்த மாதிரியே பழகி, அதுவும் இந்த இஸ்ரேலிய உளவுத்துறை ஒன்று இருக்குது, அதை நீங்க மொசாட், அந்த மொசாட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுடைய அவங்க சில காரியங்களை நிறைவேற்றுறது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி அந்த மனுஷனை தூக்குறதற்காக பக்கத்துல, அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு எடுத்து 15 வருஷம் அந்த மனுஷன் குடியிருந்திருக்கிறாரு. 15 வருஷம் ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம பக்கத்து வீட்டுல குடியிருந்து வேலை பார்த்து இந்த மனுஷனுக்காகவே அவர் இருந்திருக்கிறார் 15 வருஷம். 15 வருஷம் தாண்டி இந்த மனுஷன் தன்னோட பழக வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நிப்பாட்டி இருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறாரு. அப்போ இந்த உலகம் சாதாரணமானது அல்ல. நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லாரிடத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண் பிள்ளைகள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 20 வருஷம் உன்னை வளர்த்தி ஆளாக்கி உன்னை நடத்தி உன்னை படிக்க வச்ச உங்க அம்மா அப்பா உனக்கு நல்லது பண்ணுவாங்களா? இல்ல 2 வருஷமா உன்னை நேசிக்கிற பையன் இல்ல நேசிக்கிற நபர் உங்களுக்கு நல்லது செய்வாரா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே ஞானமா இருக்க, விழிப்பா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க எனக்கு கற்றுத்தாரும். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே நான் என்ன ஞானம் உள்ளவனா இருந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு அறிவு எனக்கு இருந்தாலும், தகப்பனே அந்த ஜாக்கிரதை சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா, எனக்குள்ளே எப்பொழுதும் குடி கொள்ளுவீராக ராஜா. ராஜா அப்படிப்பட்ட மனிதர்கள்